500, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500, 4000 ரூபாய் நீங்க லாபம் பார்க்கணுமா? நீங்க ஒரு ஏர்டெல் யூசரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால 4000 ரூபாய் லாபம் பார்க்க முடியும். என்னையா சொல்ற? உண்மையா தான் சொல்றேன். சோ அதுக்கு வழக்கமான நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க ஒரு ஏர்டெல் யூசரா இருந்தீங்கன்னா 4000 ரூபாய் உங்களுக்கு லாபம் தான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோல அதை பத்தி நான் தெளிவா பதிவு பண்றேன். அதுக்கு முன்னால அடோப் எக்ஸ்பிரஸ் பிரீமியம் இது கேள்விப்பட்டிருப்பீங்களா? நிறைய பேர் கம்ப்யூட்டர்லயும் மொபைல்லையும் பயன்படுத்துறாங்க. எதுக்குன்னா இந்த வீடியோ எடிட்டிங்காக பயன்படுத்துறாங்க. சோ இத நம்ம எடுக்கணும்னா மாசம் 399 ரூபாய் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அடோப் எக்ஸ்பிரஸ் பிரீமியம் பயன்படுத்தலாம். அதே இது உங்களுக்கு ஒரு வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் நீங்க செலவு பண்ணணும். இப்ப அந்த 4000 ரூபாய் நீங்க மிச்சப்படுத்தணும்னா ஏர்டெல்ல அடோப் எக்ஸ்பிரஸ் பிரீமியம் ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது மினிமம் ஒரு 199 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ணாலே போதுமானது. மொபைல் மட்டும் இல்ல, டிடிஹெச், அதுக்கப்புறம் வைஃபை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல் காரனே இந்த அடோப்போட எக்ஸ்பிரஸ் பிரீமியம் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா கொடுக்குறான். இப்ப விஷயம் என்னன்னா அனௌன்ஸ் பண்ணது 28 ஜனவரி 2026, அமுலுக்கு வர்றது 29 ஜனவரி 2026. அடோப்புக்காரன் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கான். இந்த அறிவிப்புனால யாருக்கு பாதிப்புனா ஆசையா இந்தியாக்குள்ள வந்திருக்கான் அந்த ஆப்பிள் காரனுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. சோ அவன் என்ன பண்ணிருக்கான்னா எல்லா சாஃப்ட்வேரையும் ஒரு ஒத்த பேக்ல நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு சொல்லி லான்ச் பண்ணிருக்கான் இந்தியால. சோ அதோட வேலை பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 399 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு இதே மாதிரிதான் 4000 ரூபாய். 4000 ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆப்பிளோட அத்தனை சாஃப்ட்வேரை நீங்க பயன்படுத்தலாம். அதாங்க இந்த ஃபைனல் கட் ப்ரோ அப்படிங்கிறாங்கல்ல, வீடியோ எடிட்டிங்க்கு செமையா இருக்குமாமே. அது இல்லாம நிறைய சாஃப்ட்வேரை இந்த ஒத்த பேக்கேஜ்ல பயன்படுத்த முடியும். திடுப்புன்னு இந்த அடோப் காரன் ஃப்ரீயா கொடுத்த உடனே இப்ப ஆப்பிள் காரனுக்கு என்ன பண்ணே தெரியல. இப்ப ஆப்பிள் காரனுக்கு மட்டுமா ஆப் வச்சிருக்கான் அடோப் காரன்? இல்ல, கேன்வா அவனும் இந்த வீடியோ எடிட்டிங்ல பிரபலியமானவன், அவனுக்கும் சேர்த்து ஆப் வச்சிருக்கான் இந்த அடோப் காரன். சரிங்களா? இப்ப இந்த ஏர்டெல்ல அடோப்போட எக்ஸ்பிரஸ் பிரீமியம் ஃப்ரீயா எடுக்கணும்னா நீங்க ஒரு மொபைல் யூசரா இருக்கீங்க, உங்க பிளான் ப்ரீபெய்ட் பிளானா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுல ஒரு மினிமம் ஒரு 199 ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா இந்த 4000 ரூபாய் உங்களுக்கு மிச்சமா இருக்கும். மினிமம் ஹையஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 3999 ரூபாய். சரிங்களா? இதுக்கு இடப்பட்டதுல நிறைய பேக் இருக்கு ஏர்டெல்ல. சோ அதுல எதை எடுத்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான அடோப் எக்ஸ்பிரஸ் பிரீமியம் ஃப்ரீயா கிடைக்கும். சோ இதை நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க போன்ல இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்பை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குள்ள போயிட்டு கிளைம் அப்படிங்கிற ஒரு பட்டன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்க தட்டினீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான அடோப் எக்ஸ்பிரஸ் பிரீமியம் ஃப்ரீயா நீங்க பயன்படுத்தலாம். உங்களுடைய கம்ப்யூட்டர்ல மொபைல்ல பயன்படுத்தலாம். இது எப்போ அமலுக்கு வருதுன்னா 29 ஜனவரி 2026 முதல் 29 ஜனவரி 2027 இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்தலாம், ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆஃபர் செயல்படாது அப்படின்னு சொல்லி அடோப்போட வெப்சைட்லயும் போட்டிருக்காங்க. அதை நான் தெளிவா படிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு தடவை போயிட்டு அங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்துல ஏர்டெல் வழியா இந்த அடோப் எக்ஸ்பிரஸ் பிரீமியம் ஃப்ரீயா கொடுத்து ஆப்பிள் காரனை சோழிய முடிச்சிட்டான். குறிப்பா அந்த ஆப்பிள் கிரியேட்டர் ஸ்டுடியோவை சோழிய முடிச்சிட்டான், கேன்வாவையும் சோழிய முடிச்சிட்டான். இப்ப என்ன ஆகும்னா இந்த ஆப்பிளோட யூசர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க, அதே மாதிரி கேன்வால உள்ள யூசர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம எதுக்கு தெண்டத்துக்கு பைசா கொடுக்கணும், அங்கதான் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா கொடுக்கறானே, நம்ம அது ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் இந்த அடோப் பக்கம் வருவாங்க. இப்ப அடோப் காரன் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி ஒரு வருஷம் நம்ம ஃப்ரீயா கொடுக்கும் போது ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க இதுல அடாப்ட் ஆயிடுவாங்க, இதையே தொடருவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் இவன் என்ன பண்றான், அடோப் காரன் ஏர்டெலோட டைப் வச்சு தன்னுடைய அடோப் எக்ஸ்பிரஸ் பிரீமியம் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா கொடுக்குறான். இதாங்க மேட்டர், வேற ஒண்ணுமே இல்ல. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. சோ அடோப் காரன் தன்னுடைய எக்ஸ்பிரஸ் பிரீமியம் ஒரு வருஷம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 4000 ரூபாய் மிச்சம் பிடிக்கலாம் ஏர்டெல் வழியா. சோ நீங்க ஒரு ஏர்டெல் யூசரா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கானது. சோ நீங்க
மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இந்த ஏர்டெல் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு குறிப்பா இது எத்தி வைங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் அங்க ஹைப் அப்படிங்கிற பட்டன் உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல.